ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சோல்ஸ் ஆஃப் மெஹந்தி சேனல். இன்றைக்கி நம்ம 45 டேஸ் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் கிளாஸ் 6ஓட கிளாஸ் பார்க்கலாம். இதில் வந்து லீவ்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம், டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்களோ இல்லை இந்த கிளாஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்களும் இந்த கிளாஸில் ஜாயின் ஆகிக்கலாம். இதை தவிர்த்துட்டு மெஹந்தி, பியூட்டிஷியன், மிக்ஸாலஜி, நெயில் கொண்டு நிறைய கிளாஸஸ் இருக்குது. எல்லாமே ஃப்ரீ. ஒரே ஆள் 4 கிளாஸஸ்லேயும் ஜாயின் ஆகிக்கலாம். ஸோ சர்டிஃபிகேட்ஸும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கைண்ட்லி ஜாயின். ஸோ இதில் நான் வந்து பாக்ஸஸ் போட்டிருக்கேன். ஒரு பாக்ஸில் மேபி 1லேருந்து 2 வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எந்த டிசைன் போடுறேன்னு பாருங்கள். எனக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 2 லீஃபை ஒன்றா வரையணும். ஃபர்ஸ்ட் ஒரு லீஃப், அதே மாதிரி இந்த சைடும் ஒரு லீஃப் வரைங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா, ஒரு லீஃப் அடுத்த லீஃப்க்கு அப்புறம் இந்த நடுவுலேருந்து இன்னொரு லீஃப், சேம் அப்படியே இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த நடுவுலேருந்து ஒரு லீஃப், அப்புறம் ஒரு லீஃப், இந்த நடுவுலேருந்து ஒரு லீஃப், அப்புறம் ஒரு லீஃப். ஸோ இப்படியே வந்து வரைஞ்சிட்டு இந்த நடுவில் இந்த மாதிரி கோடு கொடுத்துட்டிங்கன்னா இந்த லீஃப் வந்து ரெடி ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சேம் இதில் வந்து இப்படி ஒரு தின்னான லைன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமேட்டு ஸோ இந்த லைன்ஸ்க்கு மேலே இந்த லீஃப் வந்து போடுங்க. இங்கே ஒன்று. ஸோ இந்த டைப் ஆஃப் லீஃபையும் நீங்கள் வந்து வரையலாம். இது டைப் 1. இதில் இன்னொரு வேரியேஷன் இதிலே காட்டுற பாருங்கள். இதை 2 தடவை வரைங்க. இப்படி ஒரு தடவை, இன்னொரு தடவை வரைங்க. இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சின்னதாக மெல்லிஸாக ஒரு கோடு போட்டிங்கன்னா அது இன்னுமே நல்லாயிருக்கும். அதை விட இந்த டிசைன் இன்னுமே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ 2யுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சேம் இதே மாதிரி நான் கோடு போட்டுக்கிறேன். இதில் ட்ராப் மாதிரி வரைகிறேன். தெரியுதுங்களா? ட்ராப் மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து வரைங்க. வரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த ட்ராப்குள்ளே வந்து ஃபில் பண்ணிடுங்க. இந்த லீஃப் வந்து ஃபிங்கர்ஸில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு, உள்ளே நல்லா ஃபில் பண்ணிடுங்க. கேப் தெரியாத மாதிரி பண்ணிவிட்டு இந்த கேப்பில் இப்படி சின்னதாக இந்த மாதிரி போடலாம். இது இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது போட முடியலைன்னா சும்மா இப்படி ப்ளெயினாகவும் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங் மாதிரி போடுறது, அதாவது டியர் ட்ராப் மாதிரி போடுறதும் வச்சுக்கலாம். இல்லாட்டா வெறும் சாதாரண பெரிய டியர் ட்ராப்பாகவும் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து 2 வேரியேஷனாக போடுங்க. இந்த மாதிரி ஒரு சைட் போடுங்க, இந்த மாதிரி ஒரு சைட் போடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதுவும் லீஃப் தான். பட் இதில் என்ன வேரியேஷன்னா, இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ஒரு 2 பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய டியர் ட்ராப் இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பெரிய டியர் ட்ராப் மாதிரி, தெரியுதுங்களா? கோடு மாதிரி போட்டு மேலே பெரிய டாட் மாதிரி வச்சுட்டு அப்புறம் இப்படி ஒரு பெரிய டியர் ட்ராப் வைக்கணும். கோடு மாதிரி போட்டு இப்படி ஒரு டாட் வச்சு ஒரு பெரிய டியர் ட்ராப், கோடு மாதிரி போட்டு டாட் வச்சு ஒரு பெரிய டியர் ட்ராப், கோடு மாதிரி போட்டு ஒரு பெரிய டியர் ட்ராப். இந்த டிசைனையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிசைன் பாருங்கள், இங்கே வரைகிறேன். அடுத்த டிசைன் வந்து இப்போ வந்து லீஃப் மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த லீஃபில் உள்ளே கொஞ்சம் இந்த கோடு போட்டு இந்த லீஃப்குள்ளே இப்படி ஒரு லீஃப் இருக்க மாதிரி வரைஞ்சிட்டு இந்த வெளியில் இருக்க இடத்த ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறதுக்கு வந்து ஷேடிங் இந்த மாதிரி லைட்டாக ஷேடிங் வந்து கொடுங்க.
ஷேடிங் எப்படின்னு நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ட்ராப் போட்டு இந்த சைடும் யூ மாதிரி கொடுத்து இதில் ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்யணும்னா ஷேடிங் தான் கொடுக்குற மாதிரி வரும். கொடுத்துட்டு இந்த எட்ஜஸை அகெயின் ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நீட் அண்ட் சட்டிலாக வந்துடும். நெக்ஸ்ட் லீஃப் பாருங்க. இந்த லீஃப் வரையும் போதே கொஞ்சம் க்ராஸாக வரைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வரைஞ்சி 2 கோடு கொடுத்துருங்க. கொடுத்து இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் ஸ்பீடாக செய்கிறேன், பட் நீங்கள் ஸ்பீடாக செய்வேனா, ஏன்னா நிறைய டிசைன் கவர் பண்ணணும்னு நான் ஸ்பீடாக செய்கிறேன். சேம் இதே மாதிரி லீஃப் வரைஞ்சிட்டு அதில் நான் இப்போ பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு நடுவில் ஒரு 2 கோடு விட்டுருங்க. விட்டுட்டு இந்த இடத்த பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இது ஒரு விதமான அழகான லீஃப். அடுத்த லீஃப் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளார் வர மாதிரி இந்த லீஃப் கொஞ்சம் குண்டாக வரைஞ்சிட்டு நடுவில் ஒரு 3 இந்த மாதிரி வச்சு அதை சுற்றி ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபில் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு அழகான லீஃப்குள்ளே இருக்க ஒரு ஃப்ளார் மாதிரி ரெடி ஆயிரும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு அதில் குட்டி குட்டியான லீவ்ஸ், ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியான லீஃப் வரைஞ்சி அதையும் ஃபில் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அடுத்தது வந்து லீஃப்லேயே நிறையா லைன்ஸ் வர மாதிரி போடலாம். ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு கோடு வரைஞ்சி இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ரொம்ப மினிமலான கோடு தெரியுதா, நான் போடுற கோடு தெரியுதுங்களா, ரொம்ப லைட்டாக ஃபெதர் மாதிரி போடுங்க. ரொம்ப ஷார்ப்பாக போடாமல், ரொம்ப ப்ரெஷரே இருக்கக்கூடாது. ஹேண்ட்ஸில் ப்ரெஷரே இல்லாமல் ரொம்ப லைட்டாக போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு ஃபெதர் டைப் லீஃப் வந்து வரும். ஸோ இது பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். வேணும்னா இந்த எட்ஜஸ்ஸை நீங்கள் இன்னுமே டார்க்கன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் போல்டாகவும் அட் த சேம் டைம் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி போல்ட் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டான லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நெக்ஸ்ட் லீஃப் பார்த்திங்கன்னா சேம் ஒரு கோட். இந்த கோட் வந்து ரொம்ப லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு பெரிய லீஃப் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் க்ராஸாக உள்ள கோடு போடுங்க. ஸோ இப்படி க்ராஸாக நீங்கள் கோடு போடும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் கூட டார்க்கிங் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம் தான். ஆனால் பண்ணிங்கன்னா ஒரு நீட் லுக் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் லீஃப் பார்க்கலாமா. இது வந்து சேம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஹாஃபாக ஒரு ட்ராப் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஹார்ட் மாதிரி போட்டுட்டு இப்படி போடும்போது இது ரொம்ப ஈஸியான லீஃப். அது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இங்கே ஷேடிங் கொடுக்க போகிறீங்க. ஸோ ஷேடிங் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக கொடுக்கணும். ஷேடிங் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த லீஃப் பார்க்கலாமா. இதுக்கு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணணும். நம்ம வந்து போன கிளாஸில் இது பார்த்துருப்போம். லைட்டாக வந்து இப்படி ஒரு, அதாவது லைட்டாக இப்படி கோடு போட்டு இந்த சைடு ஒரு ப்ரெஸ், அப்புறம் இந்த நடுவில் கொஞ்சம் ப்ரெஸ், சேம் இந்த சைடு
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு லீஃப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இன்னொரு வேரியேஷன் காட்டுறேன். சேம் இந்த மாதிரி ஒரு டாட் வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ், இந்த பக்கம் ஒரு ப்ரெஸ், அதே மாதிரி இப்படி ஒரு ப்ரெஸ், இங்கே கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போது டியர் ட்ராப், ஓகேங்களா? டியர் ட்ராப் டிசைனை க்ரியேட் பண்ணுங்கள். பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபெதர் டிசைன். ஸோ ஃபெதர்க்காக ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் இந்த லைன் வந்து டார்க்காக இருக்கணும். இது ஒன்று தான் ஃபெதருக்கு தேவை. இருக்கிறதே ரொம்ப ஈஸியானது இந்த ஃபெதர் தான். நீங்கள் வேணும்னா ரொம்ப பிகினராக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. ரொம்ப லைட்டாக தான் தெரியணும். ஸோ போட்டுட்டு இந்த டாட்குள்ளே வர மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு உங்களோட ஃபிங்கரை வச்சு இந்த லைனில் இருக்கிற மெஹந்தியை இந்த மாதிரி வெளியில் கொண்டு வரணும். ரொம்ப ப்ரெஷரோ இதுவோ பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபெதர் டிசைன் சூப்பராகவே வரும். ஸோ இந்த ஃபெதர் டிசைன் அழகாகவே உங்களுக்கு வந்துடும். இப்போது இந்த லைன்லேருந்து நம்ம எடுத்தோம். இப்போ லைனில் எடுக்காமல் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதுக்கும் சேம் ஒன்றுமே இல்லை, கொஞ்சமாக லேசாக கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு சின்னதாக இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒவ்வொரு கோடாக போடணும். சரி, அதாவது இந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப லைட்டாக, அதாவது நீங்கள் தெரியுதுங்களா, தெரியுதா, பாதி வந்து வராதது மாதிரி இருக்கணும். இப்படி படும்போது தான் அந்த ஃபெதர் டிசைன் ரொம்பவே அழகாக வரும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ லைட்டான ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ லைட்டான ஒரு ப்ரெஷர் கொடுங்க. ரொம்ப லைட் ப்ரெஷர் கொடுக்கும்போது தான் இந்த ஃபெதர் டிசைன் ரொம்ப அழகாகவும் அட் த சேம் டைம் அட்ராக்டிவாகவும் வரும். ஸோ ஒரு லைட்டான ஒரு ஆரஞ்ச் டிண்ட் வர மாதிரி இந்த ஃபெதர் டிசைன் கொடுக்கலாம். இதில் நீங்கள் ஷேப்பாகவும் பண்ணலாம். அடுத்தது வந்து காஃபி பீன் மாதிரியே இருக்க ஒரு லீஃப் பார்க்கலாம். இதுக்கு வந்து இப்படி ஒரு ஹாஃப் லீஃப் வரைஞ்சி நல்ல கேப் விட்டு இன்னொரு லீஃப், ஹாஃப் லீஃப் வரைஞ்சி கேப் விட்டு இன்னொரு லீஃப். இதுதான் வந்து இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க காஃபி பீன். நடுவில் ஒரு சின்னதாக இந்த கேப் மாதிரி வரும்போது அது ரொம்ப அழகாக காஃபி பீன் மாதிரி இருக்கும். அடுத்து இது வந்து ப்ரைடலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு லீஃபில் நடுவில் கொஞ்சம் டிசைன் போடுங்க. போட்டதுக்கப்புறமேட்டு ஸ்ட்ரெயிட்டான ஒரு லைன்ஸ் போட்டுட்டு இங்கே டாட் டிசைனை வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள். இது கையில் பார்க்க சூப்பராக இருக்கும். லீஃப்குள்ளே இந்த டிசைன் போடும்போது ரொம்ப அட்ராக்டிவாக, அதே சமயத்தில் ரொம்ப ஈஸி தான் பார்க்க. ரொம்ப இதோட பார்ட் 1 கிளாஸ் வந்து முடியுது. பார்ட் 2 வந்து டியூரேஷன் அதிகமாக இருந்ததுனால பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் நீங்கள் வந்து ஷேடிங் கிளாஸ் வந்து கற்றுப்பீங்க. ஸோ இது வரைக்கும் போட்டு அனுப்புங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.